ஏன் என்னால் எல்லார் மேலேயும் உண்மையிலே அன்பு செலுத்த முடியல அப்படின்னு நம்ம ஒரு ஆள் யோசிச்சுட்டு இருக்கோமா? பைபிளில் பியூட்டிஃபுல்லாக இப்படி நமக்கு ஒரு வசனம் வருது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு செலுத்துங்கள், அன்பு திரளான பாவங்களை நமக்கு மூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு வருது. எப்படி நம்ம ஊக்கமாக நம்ம அன்பு செலுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சே அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அன்புக்கு நமக்கு மாடல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒருவர் பேர்ல ஒருவர் குறைபாடு இருந்ததுன்னா கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்க மன்னிங்க. அதுல ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வருது. என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னு வருது. தாங்கிறது அப்படின்னா என்னன்னா பேர். நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம உண்மையான அன்பு எப்படி செலுத்துறது அப்படின்னா, ஒருவரோட பாரத்தை வந்து நம்ம சுமக்கும் போது நம்ம பாரத்தை வந்து எல்லார் மேலேயும் நம்ம வச்சிடறோம். ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாரத்தை வந்து அவங்க சுமக்கும் பொழுது, அதாவது என்கரேஜ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அவங்க வந்து பில்ட் பண்ணும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனி ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தாங்கும்பொழுது, ஒருத்தர் பேரில் நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கா, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, எப்படி நமக்கு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சாரு, நம்ம மேலே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, நிறைய கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள இருந்தது, ஆனாலும் கிறிஸ்து நமக்காக அதை மன்னிச்சாரு, மற்றவங்களே நம்ம மன்னிப்போம் அப்படின்ற மனப்பான்மை தான் நம்மளை ஒரு ஊக்கமான அன்புக்குள்ள நம்மளை வழி நடத்தும். நம்மளால வந்து உண்மையிலே யாரையும் நேசிக்க முடியலையா, இதுதான் நமக்கு ரோல் மாடல். கொலோசியர் 3:13 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தாங்குவோம். நமக்கு பாரம் எப்படி இருக்குதோ அதே போல எல்லாருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பாரம் இருக்கு. அந்த பாரங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊக்கமான ஒரு அன்பை செலுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.